அன்பார்ந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே வணக்கங்கள். கல்லாய் கருணை கடல் என்கின்ற தலைப்பிலே 2 சிலிர்க்க வைக்கும் நிகழ்ச்சிகளை நாம் இன்று பருகிக் கொள்ளப் போகிறோம். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்று கண்ணதாசன் பாடுவார். அன்புதான் கல்லிலே தெய்வத்தை காண வைக்கிறது. அன்புதான் மற்றவர்களிடத்திலே தெய்வத்தை காண வைக்கிறது. அந்த அன்புதான் நம்மிலும் தெய்வத்தை காண வைக்கிறது. அந்த அன்புதான் தெய்வம் இந்த படைப்பை ஏற்படுத்தியதற்கு காரணமே அன்பு என்பதும், சிருஷ்டி என்பதே பேரன்பின் வெளிப்பாடும் என்றும் நம்மை உணர வைக்கிறது. பார்ப்போமா? பெரியவரை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு தம்பதி வராங்க. ஒரு கணவன் மனைவி, ஒரு 5 வயது குழந்தை, அப்புறம் அந்த குழந்தையுடைய தாத்தா, எல்லோரும் சேர்ந்து வராங்க. சுங்குவார் சத்திரம் வருது. அப்போ அந்த தாத்தாவுக்கு இயற்கை உபாதை, நான் கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்கிறார். இறங்கி இப்போ அப்பாவும் குழந்தையும், அந்த 5 வயது குழந்தையும் ரோடை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் நிற்கிறாங்க. தாத்தா அந்த பக்கம் போயிருக்கார். வண்டி போயிட்டுருக்கு. மெயின் ரோடு இல்லை, டிராஃபிக் நிறைய இருக்குது, வண்டிகள் வந்து போய் கொண்டு இருக்கின்றன. காருக்கு வெளியில் அம்மாவோட குழந்தை நின்றுட்டுருக்கு. இங்கே எதிர்பக்கம் வரக்கூடிய தாத்தாவை பார்த்துட்டு, அப்போ தான் புதுசாக தாத்தாவை பார்க்குற மாதிரி தாத்தா அப்படின்ட்டு ரோடை கிராஸ் பண்ணிச்சு. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஒரு லாரி வந்து அடிச்சு தூக்கி போட்டுச்சு குழந்தைய. கண் எதிர எப்படி இருக்குங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பெத்த மனசு எப்படி பாடுபட்டிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே இந்த கையோட இந்த குழந்தை தாத்தா அப்படி ரோடு கிராஸ் பண்ணிச்சு. லாரி வந்து அடிச்சுது. அப்படியே தூக்கி போட்டு அள்ளி போட்டுட்டு ஓடுறாங்க. காஞ்சிபுரத்துக்கு போனால் அவங்க சொல்லிட்டாங்க, ரொம்ப சீரியஸு, இது எங்களால் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் உடனே வந்து குழந்தைய வந்து மெட்ராஸுக்கு கூட்டிகிட்டு போங்க, இங்கே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா. உடனே அப்பாவும் தே ஆர் ரஷிங் டு மெட்ராஸ் போகிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு காஞ்சிபுரத்தில் அந்த குடும்பத்தாரோட உறவினர் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு நேரே வந்து அவர் பெரியவர்கிட்ட வர்றார். பெரியவா, அது மாதிரி ஒன்று ஆச்சு, ஒரு நிகழ்ச்சி ஆயிடுத்து, இந்த விபத்துக்கு பிறகு அந்த குழந்தை உயிர் தப்பாது அப்படின்னு சொல்லிட்டான், நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றணுன்ட்டு அந்த உறவினர் வந்து இந்த குடும்பத்தின் சார்பில் பெரியவரிடம் சரணடைந்து ரொம்ப கேட்குறார். பெரியவா வந்து அப்படி பார்க்குறாராம். ஓ, என்ன பார்க்க வரும்போது ஆக்சிடெண்ட் ஆச்சு, சரி அப்படின்னு கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு ஒரு ஆப்பிள் கொடுக்குறாராம் பிரசாதமாக. கொடுத்துட்டு, நீ வந்து மெட்ராஸுக்கு குழந்தைய பாரு, இதை கொடு, போகிறதுக்கு முன்னால் காமாட்சி தரிசனம் பண்ணிட்டு போ அப்படின்ட்டார். உத்தரவு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். வேறு இங்கே ஒரு ஞானி வந்து தே டோன்ட் ப்ராமிஸ் எனிதிங் பட் எவ்ரிதிங் இஸ் அஷ்யூர்ட். இதை புரிந்து கொள்ளணும். அதுதான் ஒரு குருவினுடைய செயற்பாடு. அப்போ இந்த ஆப்பிளை கொடுத்துட்டு, சரி, ஓ என்ன பார்க்க வரும்போது ஆக்சிடெண்ட் ஆச்சா, சரி இந்த பிரசாதம் வாங்கிக்கோ, நீ குழந்தைய பார்க்க போகிறதுக்கு முன்னால் காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு போ. சரி, ரைட். என்ன நடக்குது பாருங்க. உடனே காமாட்சி கோயிலுக்கு ஓடுறாரு. ஒன்றா மூடுற சமயம், கரெக்டாக அந்த சந்நிதி மூட போகிற சமயத்தில் ஒரு க்ஷண நேரம் அவருக்கு கிடைக்குது. நட சாத்தும் நேரம், ஒரு கணம் அந்த காமாட்சி அவரால் பார்க்க முடியுது. சரின்னு கணத்தில் போட்டுட்டாரு. இந்த நெய் தீபம் விளக்கு இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே காமாட்சி. அப்படியே அந்த அது ஜுவாலையா அவளுடைய சிரிப்பு ஜுவாலையான்னு இனம் பிரிக்க முடியாத அது. ஒரு கண நேரம் பார்த்தா கூட அது கட்டாயமாக நெஞ்சில் பதிஞ்சிடும். அதை பார்த்துட்டு அதை மனசில் பதிய வச்சுக்கிட்டார். அப்படியே மெட்ராஸுக்கு பஸ் ஏறி போகிறார். நேராக ஹாஸ்பிட்டலில் போகிறார். குழந்தை எங்கே இருக்கும்? ஐசியூவில் தான் இருக்கும். அந்த தலைமாட்டில் வந்து எப்படியோ போய் இந்த பெரியவர் கொடுத்த ஆப்பில் இந்த குழந்தையோடைய தலைமாட்டில் வைக்கிறார். வச்சு பெரியவாட்ட நம்ம போயிட்டு வந்தேன், இந்த மாதிரி பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சார், அது எப்படியாவது இந்த குழந்தைகிட்ட கொடுத்துருன்னு சொன்னார், காமாட்சி தரிசனம் பண்ணிட்டு போன்னு சொன்னார், அதுதான் வந்தேன் அப்படின்னாரு. குழந்தை வந்து கோமாவில் இருக்குது, அதுக்கு பிரஜை இல்லை. அது இனிமேல் வந்து மணிக்கணக்கோ நாள் கணக்கும் சொல்ல முடியாது, அது கோமாவில் போயிடுதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். அப்படி எல்லாம் அழறான், அம்மா அழறாங்க, எல்லோரும் அழறாங்க. கொஞ்சம் டைம் ஆச்சு. சில மணி நேரங்கள் கழிந்துனா குடும்பமே ஐசியூவில் உட்காந்துருக்கு. குழந்தை உடம்பில் சின்ன சின்ன அசைவுகள் ஏற்படுறது பார்க்குறாங்க.
கோமா மணிக்கணக்கு நாள் கணக்குன்னு பெரிய பெரிய டாக்டர்கள்லாம் சொன்னதெல்லாம் என்ன காணாமல் போய் அம்மா அப்படின்னு அந்த குழந்தை கூப்பிடுறது எப்படி இருக்கும் பாருங்கள். ட்ரமாட்டிக்காக இல்லை, சினிமேட்டிக்காக இல்லை, எப்பவுமே நிஜம் வந்து அப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குது, எல்லாருக்கும் அழுகையெல்லாம் நின்று போச்சு. உடனே குழந்தை கூட போய் அந்த உறவினரும் கூட போயிருக்காரு, இந்த ஆப்பிளில் கொண்டு வந்தா இருப்பாருங்க அவரும். அம்மா அப்படின்னு கூப்பிடுறது குழந்தை. என்னம்மா என்னம்மான்னு கேட்டால் அந்த குழந்தை என்ன கேட்டது, இது வரைக்கும் நடந்து கண்ணு விழிச்சது இல்லையா, அம்மான்னு கூப்பிட்டது இல்லையா, அதல்ல இந்த கதையினுடைய முடிவு. இங்கே தான் ஒரு ஆரம்பம் வருது. இந்த குழந்தை கண்ணு விழிச்சு கேட்டுதான், என் கூட இருந்தது ஒரு பாப்பா, அது எங்கம்மா அப்படின்னு கேட்குதான். இந்த குழந்தை, என்னடா இது பாப்பாவா, இங்கே ஏதும்மா, இங்கே பாப்பா யாரும் இல்லையேம்மா, நீ ஆஸ்பத்திரியில் இருக்கம்மா, இங்கே பாப்பா யாரும் இல்லையடா அப்படிங்கிறானா. அது குழந்தை அழகுது. அந்த பாப்பா எங்கம்மா, எனக்கு அவள் கூட விளையாடணும், அவளை கூப்பிடு அப்படிங்கிறானா. ஏதோ அரைகுறை ஞாபகத்தில் வளருது போல் இருக்குன்ட்டு அது சமாதானப்படுத்துகிறான் அம்மா. எந்த பாப்பாம்மா, எப்படி இருந்தால் சொல்லு, நான் வேணா கூட்டின்னு வரேன் அப்படின்னு அந்த அம்மா மல்ல பேச்சு கொடுத்து சொல்கிறான். பச்சை பட்டு பாவாடை கட்டின்ட்டு என் கூடவே இருந்தாலேம்மா அந்த பாப்பா தான் அப்படிங்கிறான். அச்சா அச்சா, மற்ற பேருக்கு புரியலைன்னா கூட அந்த ஆப்பிள் கொண்டு வந்தார் பாருங்க, அவருக்கு புரிஞ்சு போச்சு. போகிறதுக்கு முன்னால் காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு போன்னு சொன்னார் பாருங்க. இவர் அனுப்பிச்சு ஒரு அப்ளிகேஷன் அங்கே போட்டிருக்கார். அந்த காமாட்சி அம்மன் இந்த குழந்தையோடு இருந்து அதை காப்பாற்றி இருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்வோம். இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இருங்க, இன்னொரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். இது மெய்சிலிருக்க வைத்த நிகழ்ச்சி. இதுக்கே எப்படின்னா இன்னொரு நிகழ்ச்சி பாருங்கள். பெரியவர் வந்து எப்பவும் காஞ்சி காமாட்சிக்கு அபிஷேகம் பூஜை இதெல்லாம் செய்கிறது வழக்கம், உங்களுக்கு தெரியும். அன்றைக்கி அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் செய்யும்போது அவருடைய பக்தர்களில் ஒருத்தர், அவர் பேர் வந்து தியாகராஜ பண்டிதர், ஒரு வெள்ளை வேஷ்டியாலான ஒரு திரையை 2 புறமும் அப்படி இழுத்து தூக்கி பிடிச்சிட்ருப்பார். அவர் அலங்காரம் முடிஞ்சு தீபாராதனைக்கு தயாராகிற வரைக்கும் அவர் அங்கே நிற்கணும். நல்லா 6 அடிக்கு மேலே உயரம் இருப்பாராம் தியாகராஜ பண்டிதர். பெரியவா வந்து அலங்காரம் அடித்து இந்த மணி அடிக்கிற வரையிலும் திரையை பிடிக்க வேண்டியது அவருடைய டியூட்டி. இப்படி ஒரு வாட்டி அவர் அந்த திரையை பிடிச்சிருக்கும்போது ரொம்ப நாள் ஆச்சு, பெரியவா மணி அடிக்கவே இல்லை. ரொம்ப நாள் அவர் வந்து திரையை பிடிச்சிட்டு இருந்ததுனால அவர் கை வேற லேசாக வலிக்குது. அது கொஞ்சம் கை தாழும் பொழுது ஒரு நொடி நேரத்தில் அவர் ஒரு காட்சி பார்க்குறார். என்னன்னு கேட்டால், பெரியவருடைய மடியில் ஒரு சின்ன பெண் குழந்தை, அழகான சொர்ணமயமான ஒரு சின்ன பெண் குழந்தை, தலை நிறைய பூ வச்சு நெத்தி நிறைய பொட்டு வச்சு புதுசாக உடை அணிந்து உட்கார்ந்துருந்து தான் பெரியவருடைய மடியில். அப்படி பார்த்தா அலங்காரம் செய்து வைத்திருந்த அந்த அம்பாளுடைய சிலையை அங்கே காணவில்லையாம். நொடியில் பெரியவா வந்து கையால் அப்படி தண்ணி எடுத்து அப்படி வீசுகிறான், ஜலத்தை அப்படி வீசு புரோஷ்ணம் பண்ணுறாராம். டக்குன்னு திரும்ப திரையை பிடிக்க அந்த பொண்ணு காணும், அந்த அம்பாள் விக்கிரகம் அங்கே இருக்கான். என்ன இந்த காட்சி, என்ன நிஜமா புரியலையே அப்படின்ட்டு அப்புறம் மணி அடிக்கிறார். உடனே திரைய விலைக்கு தீபாராதனைலாம் ஆச்சு. அப்புறம் தனிமையில் இருக்கும் பொழுது ராத்திரி வந்து இந்த குழப்பம் தீர்றதுக்காக அப்படி கேட்டார். ஆமாம், நீ கண்டது காமாட்சி அம்மனைத்தான். சரி, உனக்கு தரிசிக்கும் பாக்கியத்தை அம்பாள் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார். இது வெளியே சொல்ல வேண்டாம் என்றும் சொல்லியிருக்கிறார். எனவே அப்புறம் வெளிப்பட்டது வச்சுங்க. எப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சி பாருங்க. தர்மத்தின் பாதையில் என்கின்ற இந்த நிகழ்ச்சி ஒரு இனிய பயணமாக அமையும். அன்பு நேயர்களே, உங்கள் அபிமான ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நடக்க நடக்க பாதை நம்பிக்கைதான் கீதை என்று நாம் சொல்வதும், புத்தம் புதிய நிகழ்ச்சியான தர்மத்தின் பாதையில், ஆன் த பாத் ஆஃப் தர்மா, அந்த சத்தியத்திற்கு மறுபெயர்தான் தர்மம் என்கிறது அந்த உபநிஷத். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரை மாலை 4:30 மணிக்கு இது பொய் அல்ல, கனவும் நனவும் அவளாட்சி, சொல்லில் பொருளாய் ஒலிக்கின்றாள், மௌனச் சுடராய் ஒளிர்கின்றாள், சூக்குமம் அறிந்த ஞானியர்க்கே உரு அருவாக திகழ்கின்றாள். பளிங்கு பதங்கள், வெள்ளிச் சதங்கை, பச்சை பாவாடை, பளபள பளவென பசும்பொன் வங்கி இருக்கும். பளிங்கு பதங்கள், வெள்ளிச் சதங்கை, பச்சை பாவாடை, பளபள பளவென பசும்பொன் வங்கி, கருநீலச் சட்டை, ஒளிக்கடலுள்ளே ஒளித்திவலை போல் ஒற்றை மூக்குத்தி,
அமிழ்தூறும் இதழில் உதிரா புன்னகை உயிர் பறிக்கும் நேர்த்தி. அவளே நிஜமாய் தென்படுவாள், அவளே நிழலாய் கண்படுவாள், அவளே பொய்யாய் குழப்பிடுவாள், அவளே அதையும் தெளிவிப்பாள், அவளே கதி என அமைந்தவர்க்கே அவளே மடியில் அமர்ந்திடுவாள், அவளே கதி என அமைந்தவர்க்கே அவளே மடியில் அமர்ந்திடுவாள். கவலை இல்லை காமாட்சி, கல்லில் கருணை கடல் நீயே என்று நமக்கு கவிபாட தூண்டுகிறது. வாரணாசியிலே திரைலிங்க சுவாமி என்ற மகாயோகி இருந்தார். ரெக்கார்டட் ஹிஸ்டரியில் 280 வருடம் வாழ்ந்ததாக 1607 to 1887 குறிப்பு இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியும் அன்னபூரணி அவருக்கு பிரத்யக்ஷம். சாப்பாடை கொண்டு வந்து கொடுப்பானா அன்னபூரணி. ஒரு முறை நீ பாரு அன்னபூரணியை பார்க்கணுன்ற ஒருத்தர் ஆசைப்படும் பொழுது அந்த கங்கை கரையிலேயே அன்னபூரணியை காண்பிக்கிறார். அவர் கோயிலில் போய் பார்த்தா அந்த விக்கிரகம் இல்லை. என்ன சொல்வீர்கள்? அதாவது நமக்கு இப்போ இருப்பதுக்கு பேர் சயின்டிஃபிக் டெம்பர் இல்லை, நமக்கு டெம்பர் தான் இருக்குது, சயின்டிஃபிக் ஒன்றும் இல்லை. அதில் அதாவது நம்பிக்கையின்மை வந்து அறிவியல் பார்வை ஆகிவிடாது. நமக்கு ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவும் இல்லை, அப்படியே நம்பி பிறப்பாடு தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த பணிவும் நமக்கு இல்லை. ஆனால் அப்படி இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் நடந்தது. எது நம்பினார்களோ அது நடந்தது, எது நடந்ததோ அதை நம்பினார்கள். நம்பி வருவதே அனுபவமா, அனுபவம் தருவதே நம்பிக்கையா, தும்பிக்கு வானம் தொடர்கதை தான், கேள்வியும் பதில்களும் தோள்களில்தான், நம்புவதே இங்கு அனுபவமே. அதான் நம்புவதே இங்கு அனுபவமே, அதில் நரகமும் சொர்க்கமும் தவிர்த்திடுமே, நம்புவதே வழி நான் அறிந்தேன், எந்த நாதனே உன் அருள் நான் பிழைத்தேன் என்று நமக்கு பாட்டு வருகிறது. அப்படி நம்புவதே அனுபவம் என்றுதான் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருந்தார்கள். அவர்களுடைய கேள்விகள் உள்முகமாகவே இருந்ததனால் வெளியிலே விவாதம் இருந்ததே தவிர பிடிவாதம், விதண்டாவாதம், சர்ச்சை இவை இருந்ததில்லை. இதை நாம் புரிந்து கொண்டோமானால் கடவுளுடைய அருள் என்பது என்றைக்குமே இருக்கிறது. காமாட்சியை இது சமீபத்தில் வாழ்ந்த அந்த பண்டிதர் தானே நேரடியாக கண்டார். பெரியவருடைய மடியில் உட்கார்ந்ததை நாமும் காணலாம். நமக்கு அந்த அன்பு இருந்தால், முதலிலேயே சொன்னபடி கண்ணதாசனுடைய வரிகளில் வருகின்ற கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். அவரை இன்னொரு இடத்துல சொல்லுவார், தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலை தான், உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. எனக்கு சொல்லாது, உனக்கு இல்லைங்கிறதுனால எனக்கு இல்லைன்னு சொல்லாது. எனக்கு இருக்கிறது என்பதால் உனக்கும் இருக்கிறது என்று நான் வாதிட வரமாட்டேன். உன் அனுபவத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் நாகரிகமாக வேறுபட்டு இருந்தால் நமக்குள்ளே சர்ச்சைகள் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கு. வெளிப்புறம் வருகின்ற சர்ச்சைகள் இருக்கட்டும். நம்புவதில் நமக்கு என்ன பிரச்சனை? ஒரு மாத்திரை தராங்க, வாங்கி உள்ளே போட்டுக்கிறோம், அதனுடைய கெமிக்கல் காம்பினேஷன் என்னன்னு தெரியுமா? அதனுடைய ரியாக்ஷன் என்னன்னு நமக்கு தெரியுமா? அது பேன் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியுமா? போட்டுக்கிறோம், நம்புகிறோம். ஒரு வண்டியில் ஏறி உட்காரோம், டிரைவர் லைசன்ஸ் இருக்கான்னு தெரியுமா? அவர் அனுபவசாலியான்னு தெரியுமா? அவர் மேலே கேஸ் இருக்கான்னு விசாரிக்கிறோமா? எதுவுமே விசாரிக்க மாட்டோம், ஏறி உட்காந்துருவோம். எல்லாவற்றையும் கேள்வி இல்லாமல் நம்புகிற நாம் கடவுளை மட்டும் நம்புவதற்கு ஏனோ இப்படி கஷ்டப்படுகிறோம். நம்புவதே வழி என்று சொல்லி ஒரு மகா வாக்கியத்தை பார்ப்போம். காமாட்சியின் கடாட்சம் நம் மீது துளி விழுந்து விட்டாலும் காமத்தை வென்று விடலாம், காலத்தை வென்று அமர நிலை அடைந்து விடலாம் என்கிறார். இங்கே காமத்தை என்று சொல்லும் பொழுது, காமம் என்றால் பெரும்பாலும் இந்த செக்ஸ் உணர்வு என்று எண்ணிக்கொள்ளுகிறார்கள். அப்படி இல்லை, ஆசைக்கு இன்னொரு பெயர் காமம், அவ்வளோதான். எந்த ஆசையாக இருந்தாலும். சில பேர் பால் உணர்வை வென்றவர்களாக இருக்கலாம், சாப்பாட்டு ஆசையை வென்றவர்களாக இல்லை, இல்லையா? அதை நம்ம பார்க்கிறோம். எனவே ஆசையை வென்று விட்டால் காலத்தை வெல்வது சுலபம் என்பதை காட்டுகிறார் மகா பெரியவர். அற்றது பற்றெனின் உற்றது வீடு என்று நம்மாழ்வார் சொல்லுவார். அதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகிறார். அந்த ஆசையை வெல்வதற்கு எப்படி நம்ம ஆசைகளை எல்லாம் அருளுவதும் ஆசைகளை எல்லாம் அழிப்பதும் என்கின்ற இரு தொழில்களை செய்கின்ற இரு வழிகளை உடைய காமாட்சியினுடைய கமல பதங்களை பற்றி கொண்டால் ஆசையை அவள் தீர்ப்பான், அழிக்க வேண்டிய ஆசைகளை அழிப்பான், காலத்தை வெல்லுகின்ற அந்த ஒப்பற்ற நிலையை தந்து நம்மை அமரனாக்கி அருள் புரிவாள் அம்பிகை. வணக்கம்.